வணக்கம் நண்பர்களே. ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 3 வகையான லாக் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து பேட்டர்ன் லாக், பின் லாக், அதுக்கப்புறம் வந்து ஸ்வைப் லாக். கூடவே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சப்போர்ட் பண்ணுற மொபைல் எல்லாத்தையும் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த 3 லாக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுற லாக் தான். ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான லாக்கை செட் பண்ண முடியும். அந்த லாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும். அதனால் அந்த லாக்கை வந்து எப்படி செட் பண்ணுறது, எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் லாக் ஸ்க்ரீன் இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு ஆக்டிவேட் அப்படின்னு ஒரு இது கேட்கும். நீங்கள் ஆக்டிவேட்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதோட டுட்டோரியல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை கரெக்டாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு இந்த லாக்கை வந்து செட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயில் இதிலேயே கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த டிஃபால்ட் பாஸ்வேர்டு அப்படின்னா என்னன்னா, இந்த அப்ளிகேஷன் நீங்கள் உள்ளே போய் ஒரு பின் செட் பண்ணுவீங்க. அந்த செட் பண்ணுற பின் வந்து மறந்துடுச்சு அப்படின்னா, சப்போஸ் அந்த பின்னை வந்து நீங்கள் 6 டைம்ஸ் வந்து தப்பாக என்டர் பண்ணிங்கன்னா, இந்த டிஃபால்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற 4 டிஜிட் பின்னை யூஸ் பண்ணி நீங்கள் என்டர் ஆகிக்கலாம். அப்படி இல்லை, டிஃபால்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியும் என்னால் லாகின் பண்ண முடியல, டிஃபால்ட் பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே வந்து ஆல்டர்னேட் ஃபோன் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அதை செலக்ட் பண்ணினா ஆல்டர்னேட் ஃபோன் நம்பருக்கு வந்து உங்களுக்கு மெசேஜ் போயிடும். 3 டைம்ஸ் நீங்கள் அந்த பின்னை தப்பாக போட்ட உடனே. அதுக்கப்புறம் தான் உங்கள் ஃபோனை வந்து அன்லாக் பண்ண முடியும். இதில் இருக்க டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃபில் பண்ணிட்டு டன் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஸ்மார்ட் பின் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் 3 டைப் ஆஃப் பின் இருக்கும். ஒன்று வந்து 12 ஹவர் டைம் பின் இருக்கும், இன்னொன்று வந்து 24 ஹவர்ஸ் டைம் பின் இருக்கும், இன்னொரு டேட் பின் அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 12 ஹவர் டைம் பின் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ நான் இதை ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணோடனே அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நோட் காமிக்கும். அந்த நோட்டு தான் வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களோட டைம் வந்து 2:36 அப்படின்னா நம்மளோட பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா அதே 2:36 தான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது சொல்லியிருக்காங்க. இப்போ உண்மையாக பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலில் டைம் பார்த்தீங்கன்னா 7:28. ஸோ இப்போ நான் இதோட டைம் வந்து பாஸ்வேர்டாக செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் எப்படி பாஸ்வேர்டு என்டர் பண்ணோம்னா 0728 அப்படின்னு என்டர் பண்ணணும். இப்போ நான் ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டிருக்கறனால என்னோடய மொபைல் வந்து லாக் பண்ணி எப்படி பின் என்டர் பண்ணுறேன்னு என்னால் சொல்ல முடியாது. பட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களோட மொபைலை லாக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே டைம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 7:32 இருக்குது. அதே டைம் நான் கீழே என்டர் பண்ணால் என்னோடய மொபைல் வந்து அன்லாக் ஆயிரும். 0732 அப்படின்னு என்டர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்னோடய மொபைல் வந்து அன்லாக் ஆயிரும். சப்போஸ் இந்த பாஸ்வேர்டு வந்து எனக்கு தெரியாது, மறந்துடுச்சு அப்படின்னு நினச்சின்னா, என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணேன்னு தெரியல அப்படின்னு நினச்சின்னா, டிஃபால்ட்டாக நம்ம ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணியிருப்போம். அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணாலும் இதில் என்டர் ஆயிரும். நமக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொரு டைமும் டிஃபால்ட் பின் என்டர் பண்ணி ஆகணும். ஏன்னா வேறு யாராவது உங்களுக்கு தெரியாதவங்க வந்து உள்ளே போய் உங்களோட பின்னை வந்து மாற்றி செட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். என்ன டவுட்னா, இப்படி டைம் செட் பண்ணி வச்சுருந்தா யார் வேணாலும் இந்த அப்ளிகேஷன் தெரிஞ்சுவீங்க, அந்த டைம் என்டர் பண்ணிட்டு அன்லாக் ஆயிடுவாங்களா அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். அதுக்காக பார்த்தீங்கன்னா சில மாடிஃபிகேஷன்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு ஆப்செட் மாடிஃபயர்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். இந்த ஆப்செட் மாடிஃபயர் என்னங்கிறத இந்த நோட்டில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ டைம் வந்து 2:46 அப்படின்னா ஆப்செட் மாடிஃபயர் அப்படிங்கிறது வந்து +2 மினிட்ஸ் செட் பண்ணியிருந்தோம்னா, இப்போ நம்ம டைம் வந்து இப்போ நம்ம பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் வந்து 2:48 அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது +2ன்னு செட் பண்ணியிருந்தோம்னா அது வந்து 2:48 ஆகும். அதே +3ன்னு செட் பண்ணியிருந்தீங்கன்னா 2:49 ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாதவங்க இந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து ப்ளஸில் இல்லை மைனஸில் ஏதாவது வந்து வேல்யூ வந்து வெரிஃபை பண்ணி வச்சுருப்போம். வெரி பண்ணுறதால இந்த பாஸ்வேர்டை வேறு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ ப்ளஸ் சேர்த்துனீங்கன்னா முன்னாடி கூட்டுற மாதிரி இருக்கும், மைனஸ் சேர்த்துனீங்கன்னா பின்னாடி கழிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ப்ளஸ் மைனஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ளஸ்லேயே வச்சுக்கிறேன், +4 மினிட்ஸ்னே வச்சுக்கிறேன். இப்போ என்னோடய டைம் பார்த்தீங்கன்னா 7:36. ஆனால் என்னோடய பாஸ்கோட் பார்த்தீங்கன்னா 7:32. அதான் என்னோடய பாஸ்வேர்டு. அடுத்து ரிவர்ஸ் மாடிஃபையர் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட டைம் பார்த்தீங்கன்னா 2:36. இப்போ பாஸ்வேர்டு வந்து என்னென்னா 6320. ஏன்னா இதை ரிவர்ஸில் அப்படியே டைப் பண்ணிங்கன்னா அது நமக்கு பாஸ்வேர்டாக எடுத்துக்கும். இப்போ என்னோடய டைம் பார்த்தீங்கன்னா 7:36. இப்போ வந்து 6370 அப்படின்னு போட்டோன்னா தான் என்னோடய பாஸ்வேர்டு போட்டு மொபைல் வந்து அன்லாக் ஆகும். இதே மாதிரி தான் உங்களுக்கு 24 டைம் பின்னும். இந்த 24 ஹவர்ஸ் டைம் பின்னில் என்ன இருக்கும்னா, உங்கள் கிளாக் வந்து ஜஸ்ட் 24 ஹவர்ஸில் ஓடும், 12 ஹவர்ஸ் இல்லாமல். இந்த ஆப்ஷன்லேயும் அந்த 2 மாடிஃபையர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்செட் மாடிஃபையர், ரிவர்ஸ் மாடிஃபையர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா டேட்டு. அந்த டேட் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நமக்கு வந்து 23 ஜூன் அப்படின்னு டேட் நினச்சோம்னா நம்மளோட பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 2306. அதான் நம்ம பாஸ்வேர்டு.
இதுலேயும் 2 மாடிஃபையர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்செட் மாடிஃபையர், ரிவர்ஸ் மாடிஃபையர் 2 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டேட் பிடிச்சிருந்தா டேட் வச்சுக்கலாம், அல்லது டைம் பிடிச்சிருந்தா டைம் வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் லாக்காக செட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த அப்ளிகேஷன். இந்த லாக்கர் அப்ளிகேஷன் வந்து நம்ம டிஃபால்ட் அப்ளிகேஷனை விட நமக்கு சேஃப்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்க ஆண்ட்ராய்டு ஆப்ஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி நண்பர்களே.